இந்த இரண்டு சாட்சிகளும் எருசலேமின் வீதிகளில் பிணங்களாக கிடப்பார்கள். இவர்களால் வதைக்கப்பட்டதாக நினைத்த உலக மக்கள் இவர்களுடைய மரணத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி பண்டிகை கொண்டாடுவது போல கொண்டாடுவார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இவர்களுடைய சடலங்களை 3.5 நாட்களாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று வெளிப்படுத்துதல் புத்தகம் துல்லியமாக கூறுகிறது. ஆனால் உலகத்தின் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்காது. சரியாக 3.5 நாட்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்கும். தேவனிடமிருந்து வந்த ஜீவ சுவாசம் அந்த 2 பிணங்களுக்குள் பிரவேசிக்கும். உலகமே நீரலையில் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் காலூன்றி எழுந்து நிற்பார்கள். இதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாத மரண பயம் உண்டாகும். அப்போது வானத்திலிருந்து ஒரு பலத்த சத்தம், இங்கே ஏறி வாருங்கள் என்று இவர்களை அழைக்கும். உடனே அவர்கள் மேகங்கள் சூழ தங்கள் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பரலோகத்திற்கு ஏறிச் செல்வார்கள். அந்த கணமே பூமியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். எருசலேம் நகரத்தின் 1/10 பங்கு இடிந்து விழும். அந்த நிலநடுக்கத்தில் 7000 பேர் மடிவார்கள் என்று பைபிள் கூறுகிறது. பிழைத்திருந்தவர்கள் பயந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இது அந்தி கிறிஸ்துவின் வீழ்ச்சிக்கான தொடக்கம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் இந்த 2 சாட்சிகளின் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. எவ்வளவு பெரிய அந்தகாரம் சூழ்ந்தாலும் தேவன் தம்முடைய உண்மையை சொல்ல சாட்சிகளை எப்போதும் வைத்திருப்பார். மரணமே வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்தியமான உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு இவர்களே அத்தாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக நடக்கப் போகும் இந்த நிகழ்வுகள் நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்தை நமக்கு உணர்த்துகின்றன. சத்தியம் ஒருபோதும் தோற்பதில்லை. அது மரித்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் என்பதுதான் இந்த 2 சாட்சிகளின் வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடம்.